வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப சிம்பிளாவும் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை ஒரு பேன்ல சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு தோல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் தான் இதுக்கு ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை, சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு லைட்டா வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வேர்க்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் சேர்த்து இதை ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். சூப்பரா சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரையும் அப்படியே லைட்டா கழுவி ஊத்திடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை சேர்த்து ஒரு தாளிப்பு போட்டோம்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடும். இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் சேலஞ்ச் கூட போயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.